ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மூவி டாக்ஸ். இந்த வீடியோ என்ன படத்தை ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா, கருப்பு படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. கருப்பு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரிவ்யூ தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். கருப்பு படம் வேறு லெவலில் இருக்குன்னு தாங்க சொல்லி ஆகணும். நேற்றே இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி போய் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு சில பிரச்சனைகள்லாம் முடிச்சு ஆர்ஜே பாலாஜி அவர் ரிலீஸ் பண்ணிட்டார்னு சொல்லாங்க படக்குழுவினர் சொல்லி. இப்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிளாஸ்ட் தெறிக்க விட்டுருக்காருனே சொல்லாங்க. ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் டைரக்டும் பண்ணுறது இல்லாமல் அவர் இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில் பண்ணார் பாருங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து போகும்போது என்னடா இவர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டு வராருன்னு இருந்தாலும் அவர் தான் இந்த கதைக்குள்ளே ஃபுல்லாக செட் ஆகி உட்காந்துருக்காருந்தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது கடைசியாக சூர்யா சாரோட படம் ரெட்ரோ படம். அந்த படத்தில் பெருசாக எதிர்பார்த்த அளவு நடக்கலைனாலும் இந்த படத்தில் அது எல்லாமே பூர்த்தி பண்ணுற மாதிரி தூக்கி சாப்பிட்ருக்காருந்தாங்க சொல்லி ஆகணும். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஒரு எமோஷனலாக கொண்டு போவாங்க. ஒரு இதுக்குள்ளே, அதாவது ஒரு கோர்ட்டுக்குள்ளே வந்து என்னென்ன மாதிரி ஊழல் நடக்குது, எப்படிலாம் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறாங்கல்ல, அதை விஷயமாக வந்து கொண்டு போவாங்க. அது சூர்யா அவங்க வந்து எப்படியோ தடுக்கலையான்னு மீதி கதை இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு. அது ஒரு எமோஷனலாக கொண்டு போவாங்க. எமோஷனலாக கொண்டு போவாங்கன்னா எனக்கு அது ஒரு எமோஷனலாக கொண்டு போனாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கான்செப்டில் போச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு அதே கோட் கான்செப்ட் தான். ஆனால் இந்த ஜெனரேஷன் பொறுத்தளவு கருப்பனாக வந்து செகண்ட் ஹாஃபில் நம்ம சூர்யா அவங்க விளையாண்டுருக்காங்க தாங்க சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் ப்ளே பிளாஸ்ட் பண்ணி விட்ருக்காரு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு சீனும் வந்து தெரிக்குது. அவர் உண்மையாக சொல்கிறேன், அந்த கோட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் வந்து நார்மலாக இருந்தாலும் அந்த கோட்டுக்குள்ளேயே வந்து அவரோட பவரை காமிச்சு ஒரு பிளாஸ்ட் சீனாக வந்து அந்த இதில் ஸ்க்ரீனில் கொண்டு வரதெல்லாம் வந்து பெரிய விஷயம். எடிட்டிங்கில் இவங்க வந்து மிரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எமோஷனலாக போனாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பிளாஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். படம் என்கேஜாக கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் தான் சொல்லுவேன். ஏன்னா படத்தோட என்ட்ரி சீன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் ஒரு சில இடத்துல லேக் அடிக்கும். மித்தபடி படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ஆகலாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பன் பாட்டு வரும். அந்த சாங்கில் வந்து ஒரு கெட்டப்பில் சூர்யா அவரு ஒரு ஆடி இருப்பார் பாருங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. நான் படம் பார்த்துட்டு இருந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் அந்த லைனில் ஒருத்தருக்கு வந்து சாமியாக வந்துச்சு. அது நான் கண்ணால் பார்த்தேன். அந்த அளவு தேட்டரில் வைபை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க தாங்க சொல்லணும் ஆர்ஜே பாலாஜி அவர். இந்த படத்தை டைரக்ட் பண்ண இல்லாமல் அவரு ஹீரோ நடிச்சிருப்பாருங்க இந்த ஸ்க்ரீனில் வில்லன் கேரக்டர்லாம். அதுக்காகவே சூப்பராக பாராட்டலாம். நம்ம அதே மாதிரி த்ரிஷா அவங்களோட கேரக்டர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தி கேரக்டரில் அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ரீத்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் எடுத்து நடத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து எப்போவுமே கோர்ட்டுக்குள்ளே எல்லாருமே பொய் சொல்லுவாங்க, சொல்லாமல் இருப்பாங்க. அது ஒரு எமோஷனலாக கொண்டு போயிட்டு பொய் சொல்லாமல் விடாத அளவுக்கு ஒரு சத்தியை கொண்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்போது நம்ம ப்ரீத்தி அவங்க ஒரு சிரிப்பாங்க பாருங்கள், தேட்டரில் பிளாஸ்ட் ஆச்சு. அந்த சீனை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் வர ஒரு சீன் வரும். அந்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிளாஸ்ட்டாக இருக்கும். அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். என்னடா இந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்கும், அந்த சர்க்கிள்குள்ளே போனால் உண்மையை சொல்கிறான், இந்த சர்க்கிள்குள்ளே வந்தால் அவன் நம்மளை வெட்ட வரான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சு ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்காருங்க. அவர் நேற்று அழுதாரு பாருங்க. அழுது வீடியோ போட்டது வந்து டவுட்டே கிடையாது. அவர் இந்த அளவு ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த படம் வரலேன்னு சொல்லும் போது யாருக்காக இருந்தாலுமே அழுகை தன்னை போல் வரும். ஆனால் அவர் நினச்ச மாதிரியே அந்த படத்தை வந்து கம்பேக் கொடுத்துட்டா இருந்தாங்க சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் விசிட் பண்ணி பாருங்கள். கருப்பு படம், கருப்பை வர்றான் வழி மறைக்காத, அந்த படத்தை டைட்டில் தகுந்த மாதிரியே பாட்டில் வர மாதிரியே படம் அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அவர் சொல்லுவார் கருப்பை வர்றான் வழி மறைக்காத அப்படின்னு சொல்லும் போதே நம்ம பாட்டு வரும்போதே புரிஞ்சிருக்கணும். இப்போ படம் பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சிச்சு. கண்டிப்பாக பிளாஸ்ட்டு டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து 100க்கு 100 நாள் கண்டிப்பாக ஓடும். கண்டிப்பாக 100 கோடிக்கு மேலே வசூல் எடுக்க என்னோட பிரேக்கிங் அது மூவி டாக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.